நாங்கள் பைத்தனில் லாஸ்ட் கிளாஸில் மாறிகள் பார்த்தோம். என்ன மாறிகள் தொடர்பான விஷயங்கள் பார்த்தோம். வேரியபிள்ஸ்னு சொல்லி பார்த்தோம். ரைட், அடுத்ததை நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. பைத்தனில் கொமன்ஸ்ன்னு சொன்னால் கட்டளைகள். இப்படி கட்டளைகள்னால் என்னன்னு சொல்லி பார்ப்போம். பைத்தன் கொமன்ஸ், பைத்தனில் கட்டளைகள். கட்டளைகள் அப்படின்னு சொல்றது, நாங்கள் ப்ரோக்ராம் ஒன்று எழுதும் போது அந்த ப்ரோக்ராம் தொடர்பான விளக்கத்தை வழங்குறதுக்கு நாங்கள் எழுதுறது தான் கொமன். அதாவது ஒரு செய்நிரல் எழுதப்படும் போது அந்த செய்நிரல் தொடர்பான விளக்கத்தை நாங்கள் கொடுக்குறது. இந்த லைனில் என்ன கோடிங் எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லி அந்த கோடிங்கை வாசிக்கிறால் விளங்கி கொள்றதுக்காக நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு விளக்கம் தான் இந்த கொமெண்ட்னு சொல்றது. இதுக்கும் ப்ரோக்ராம், இது ஒரு ப்ரோக்ராம் இல்லை. அப்போ இது நாங்கள் கொமெண்ட்ஸ் எழுதலாம். கொமெண்ட் எழுதினால் அது இப்போ நாங்கள் ப்ரோக்ராமை பிள்ளையாக எழுதினா எரர் காட்டும். என்ன எரர் காட்டும். ஆனால் கொமெண்ட்டுக்கு கொமெண்ட்டில் நீங்கள் என்னவும் எழுதி வைக்கலாம். அது எங்களோட மொழிபெயர்ப்பினால் எக்ஸிக்யூட் ஆகாது. சரிதானே? அப்போ இது எரரை காண்பிக்காது. நீங்கள் கொமெண்ட்ல என்னவும் எழுதலாம். அவை கொமெண்ட் யூஸ் பண்ணப்படுதான் பைத்தன் கோடை எக்ஸ்பிளைன் பண்ணுறது, விவரிப்பதற்கு தான் இந்த கொமெண்ட்ஸ் பயன்படுத்தப்படுது. ஒவ்வொரு மொழியிலையும் கொமெண்ட்ஸ் இருக்குது. சரிதானே? ஒவ்வொரு செய்நிரலாக்க மொழியிலையும் வித்தியாசமான குறியீடுகளோட இந்த கொமெண்ட் வரும். ரைட், நாங்கள் இப்போ பைத்தனில் கொமெண்ட் எழுதும் போது இந்த ஹேஷ்ன்ற ஒரு குறியீடு இருக்குது. இந்த ஹேஷ்ன்ற குறியீடை பயன்படுத்தி தான் கொமெண்ட் எழுதுவோம். அவை கொமெண்ட்டுக்கு முன்னால் நாங்கள் போட வேண்டிய குறியீடு ஹேஷ். அவைக்கு ஹேஷை நாங்கள் பயன்படுத்தினோம்னா அது கொமெண்ட்டாக எடுத்துக்கொள்ளும். அது எக்ஸிக்யூட் ஆகாது. சரிதானே? அது இயக்கப்படாது. ரைட், இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோட கோடிங் இருக்குது. பிரிண்ட் ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லி இருக்குது. பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு. பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு இருந்தால் பிரிண்ட் ஹலோ வேர்ல்டுன்றது பிரிண்ட் ஆகும். உங்களுக்கு தெரியும். அது பிரிண்ட்டுக்கு நான் கொடுக்குறது பிரிண்ட் ஆகும். இப்போ மேலே எழுதிருக்கு திஸ் இஸ் அ கமெண்ட்னு சொல்லி ஒன்றுக்கு ஹேஷ் அடையாளம் போடப்பட்டிருக்கு. இப்போ இந்த இது எங்களுக்கு பைத்தனால் இயக்கப்படாது. அப்போ இதுதான் வேலை செய்யும். இப்போ இதுக்கு எரர் வரவும் மாடிச்சு எங்களுக்கு ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லி வரும். இன்னொரு கமெண்ட் நாங்கள் அடிக்கணும்னு சொன்னால் இப்போ நாங்கள் சும்மா டைப் பண்ணினோம்னு சொன்னால் அதுக்கு எரர் வரும். சும்மா திஸ் இஸ் கமெண்ட் டைப் பண்ணி வச்சோம்னா இதுக்கு எரர் வரும். ஏன்னா நாங்கள் இது ஒரு பைத்தன் கோடிங்கில் இப்படி ஒன்று இல்லை. என்ன அதுக்கு எரர் காண்பிக்கும். இப்போ இதுக்கு முன்னுக்கு நாங்கள் ஹேஷ் ஒன்று ஏதாவது ஒன்று நாங்கள் டைப் பண்ணுறதுக்கு முன்னுக்கு ஹேஷ் ஒன்று போட்டோம்னா அது கொமெண்ட்டாக மாறிடும். அவை அது எரர் வராது. அப்போ இது அவ்வளவும் வேலை செய்யாது. ஹேஷில் உள்ளது இயக்கப்படாது. அப்போ இயக்கினா தானே வேலை செய்யும். அப்போ இதுக்கு எரர் வராது. ஹலோ வேர்ல்டு வரும். பைத்தனில் நாங்கள் கொமெண்ட்டுக்கு நாங்கள் பாவிக்கிற குறியீடு ஹேஷ். சரியா? குறிச்சுக்கொள்ளுங்க. ஹேஷ் என்ற குறியீடு தான் கொமெண்ட்டுக்கு பயன்படுத்தப்படும். அப்போ இதை நாங்கள் சொல்லுவோம் சிங்கிள் லைன் கொமெண்ட்னு தான் சொல்லுவோம். ஒரு லைனில் உள்ள கொமெண்ட்டுக்கு தான் நாங்கள் ஒரு ஹேஷ் பயன்படுத்தணும். இப்போ நான் 2 லைனில் தான் கொமெண்ட் எழுதிருக்கேன்றால் இந்த 2 லைனுக்கும் சேர்த்து ஒரு ஹேஷ் பயன்படுத்தவே இல்லாது. அப்போ ஒவ்வொரு லைனுக்குமே நாங்கள் என்ன செய்யணும்? ஹேஷ் பயன்படுத்தணும். இப்போ நாங்கள் அந்த ஹேஷை நாங்கள் பைத்தனில் சொல்லுவோம் என்றால் சிங்கிள் லைன் கொமெண்ட், ஒரு வரி கட்டளையை நாங்கள் பயன்படுத்துறது தான் ஹேஷ் பயன்படுத்தலாம். இப்போ மல்டி லைனாக இருந்தால், இப்போ இது மல்டி லைன், இப்போ திஸ் இஸ் கொமெண்ட், திஸ் இஸ் அ கொமெண்ட்னு சொல்லிட்டு இது ரெண்டுக்கும் சேர்த்து நீங்கள் ஒரே குறியீடு பயன்படுத்தணுமா இருந்தால் நீங்கள் ட்ரிபிள் கொட்டேஷன் பயன்படுத்தணும். சரிதானே? மல்டி லைன் கொமெண்ட், அதாவது மல்டி லைன் கொமெண்ட் இருந்தால் இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட வரிகள் நீங்கள் கொமெண்ட் டைப் பண்ண போறீங்க இப்படின்னு சொன்னால், இப்படி மல்டி லைன் கொமெண்ட்டாக இருந்தால் இதுக்கு இப்படி ட்ரிபிள் கொட்டேஷன் பயன்படுத்தணும். சரிதானே? 3 மேற்கோள் குறிகள் பயன்படுத்தினால் அது கொமெண்ட்டாக மாறும்.
ஹலோ வேர்ல்டு வந்து இது வேலை செய்யும். அப்போ இதுக்கு வந்துட்டு எந்த எரரும் காட்டாது. நாங்கள் ஏதாவது இந்த இந்த ஒவ்வொரு கோடிங் சம்பந்தமான விளக்கத்தை நாங்கள் ஒரு வரியிலையும் நாங்கள் என்ன செய்யலாம், டைப் பண்ணி கொண்டு போகலாம் விளக்கத்தை. அப்படி விளக்கங்கள் டைப் பண்ணும்போது கோடிங்குள்ள சிங்கிள் லைனாக இருந்தால் நீங்கள் ஹேஷ் பயன்படுத்தணும். மல்டி லைன் கொமெண்டாக இருந்தால் இந்த ட்ரிபிள் கொட்டேஷன் பயன்படுத்துவோம். கிளியரா குறிச்சுக்கொண்டீங்களா? பட் அதுதான் நாங்கள் கொமெண்ட் அப்படின்னு சொல்கிறது. நாங்கள் கட்டளைகளுக்கு நாங்கள் பயன்படுத்துவோம். மல்டி லைன் கொமெண்ட்டுக்கு நாங்கள் தனித்தனியாக ஹேஷ் பயன்படுத்தலாம். அப்படி இல்லாட்டி இப்படி ட்ரிபிள் கொட்டேஷன் சிங்கிளில் 3 பயன்படுத்தவும் இல்லை, டபுளில் 3 பயன்படுத்தவும் எளிமை, இப்படி பயன்படுத்தவும் எளிமையாக. இதுவும் மல்டி லைன் கொமெண்ட் தான். சரி, சிங்கிளில் 3 பயன்படுத்தலாம் அல்லது இப்படி டபுளில் 3 பயன்படுத்தவும் மேலும் மல்டி லைன் கொமெண்ட்டுக்கு. கிளியரா? ரைட். அடுத்து நாங்கள் வேரியபிள் பார்த்துட்டோம். என்ன மாறிகள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து போட்டுக்கோங்க தரவு வகைகள். பைத்தனினுடைய தரவு வகைகள், டேட்டா டைப்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். பைத்தன்ல தரவு வகைகள். ரைட். முதலாவது டெக்ஸ்ட் டைப். எங்களுக்கு இருக்கு ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒரு தரவு வகை. முதலாவது இருக்குது ஸ்ட்ரிங். அதுக்கு நாங்கள் STR அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பைத்தனில் காண்பிக்கப்படுறது ஸ்ட்ரிங். முதலாவது தரவு வகை ஸ்ட்ரிங். அது வந்து டெக்ஸ்ட் டைப்பாக இருக்கும். டெக்ஸ்ட் டைப்னு சொன்னால் என்னது? டெக்ஸ்ட் டைப் உதாரணம் என்னென்ன வரலாம் ஸ்ட்ரிங்க்கு? ஸ்ட்ரிங்னு சொல்ல எல்லாமே கலந்து வரலாம். இலக்கங்கள், எழுத்துகள், சரிதானே, குறியீடுகள் எல்லாமே கலந்து வரலாம். இப்போ பெயர், முகவரி, சரிதானே, ஐடென்டி நம்பர், பொதுவாக இப்படி எல்லாமே ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பாக வரலாம். இப்போ நாங்கள் என்ன கிளியரா, நாங்கள் இப்போ ஹலோ வேர்ல்டுன்னு டைப் பண்ணோம். இந்த ஹலோ வேர்ல்டுன்னு சொல்கிறது ஒரு ஸ்ட்ரிங். அடுத்த நியூமரிக் டேட்டா டைப் இருக்குது. நியூமரிக்னால் நம்பர், இலக்கம் சார்ந்த, எண் சார்ந்த தரவு வகைகள். அதில் வந்துட்டு எங்களுக்கு முக்கியமானது இன்டீஜரும் ஃப்ளோட்டும். சரிதானே, இன்டீஜர், ஃப்ளோட் அப்படின்னு சொல்லி 2 இருக்குது. முதலாவது ஸ்ட்ரிங். இது வந்து டெக்ஸ்ட் டேட்டா டைப்பாக இருக்கும். குறிச்சுக்கொள்ளுங்க. இன்டீஜர்ன்றது முழு எண்கள் அல்லது நிறை எண்களை வகை குறிக்கிறதுக்கு நாங்கள் இன்டீஜர் அப்படின்னு சொல்லி ஒரு தரவு வகை பயன்படுத்துவோம். நிறை எண்கள் அதாவது முழு எண்கள் 5, 10, 5 அப்படி தசம் இல்லாமல் வர எண்களை நாங்கள் சொல்லுவோம் நிறை எண்கள். அப்படி நிறை எண்களுக்கு நாங்கள் பயன்படுத்துகிற டேட்டா டைப் இன்டீஜர். அதாவது சுருக்கமாக இன்ட் அப்படின்னு சொல்லி பைத்தனில் குறிக்கப்படும். தசம் வரக்கூடிய மெய் எண்களாக இருந்தால் ஃப்ளோட் டேட்டா டைப் பயன்படுத்தப்படும். மெய் எண்கள் அதாவது தசம் வரக்கூடிய எண்கள் 5.5, 10.6 இப்படியான தசம் வரக்கூடிய எண்களை நாங்கள் சொல்லுவோம் மெய் எண்கள் சொல்லி. அந்த மெய் எண்களை வகை குறிக்கிறதுக்கு ஃப்ளோட் அப்படின்னு ஒரு டேட்டா டைப் பயன்படுத்தப்படும். ஃப்ளோட். அடுத்து அரே, அணிகள் தொடர்பான தரவு வகைகள் நாங்கள் பார்ப்போம். அந்த அணிகள் தொடர்பான தரவு வகைகளில் லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது, டப்புள்னு ஒன்று இருக்குது, டிக்ஷனரி, செட் இப்படி தரவு வகைகள் 4 தரவு வகைகள் முக்கியமாக இருக்குது. அணி சார்ந்த தரவு வகைகள் போட்டு எழுதிக்கொள்ளுங்க. இதுனாலும் இருக்கு லிஸ்ட், டப்புள், இதுக்கு நான் சொல்லுவோம் டிக்ஷனரி, இது வந்து செட். இப்போ இதுனாலும் நாங்கள் சொல்லுவோம் அணி சார்ந்த தரவு வகைகள், அரே டைப்ஸ். இது இன்னொரு தரவு வகை இருக்கிறது பூலியன். பூலியன் அப்படின்னு சொல்லி ஒரு தரவு வகை இருக்குது. பூலியன் 0 அல்லது 1 2 பெருமானங்களை மட்டும் கொண்டது. எஸ், நோ, 0, 1 சரிதானே. அப்படியான தரவு வகைகளை நாங்கள் பூலியன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிதானே. அவ்வளோதான் எங்களுக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய தரவு வகைகளாக இருக்கு. நான் உதாரணமாக எக்ஸ் சமன் 5 போடுறேன். இப்போ எக்ஸ்ன்றது ஒரு மாறி ஒன்று உருவாக்கி இருக்கிறோம். அதுக்கு வந்து 5 பெருமானத்தை நாங்கள் வழங்கியிருக்கிறோம். சரிதானே. ஆகவே பிரிண்ட் டெக்ஸ்ட்னு நான் கொடுத்தால் என்ன பிரிண்ட் ஆகும்?
பிரிண்ட் எக்ஸ்ன்னு கொடுத்தா என்ன பிரிண்ட் ஆகும்? 5. 5 பிரிண்ட் ஆகும். இப்போ 5 என்ற மாறியினுடைய இப்போ 5 எக்ஸ்ன்றது தான் மாறிட பேரு. ஆகவே என்ன தரவு வகை, எக்ஸோட தரவு வகை என்ன? int. இன்ட். எக்ஸோட தரவு வகை என்ன? இன்ட். அதாவது நாங்கள் இன்டீஜர்னு சொல்லுவோம், முழு எண்ணாக இருக்கிறதுனால அதுக்கு நாங்கள் சொல்றது தரவு வகை இன்ட். சரிதானே? இப்போ நான் எக்ஸ் சமன் 5 பிரிண்ட் எக்ஸ்ன்னு கொடுக்குறேன், எங்களுக்கு 5 பிரிண்ட் ஆகும். இதில் டேட்டா டைப் என்னென்னு கொடுக்குறதுக்கு நான் எக்ஸ்ன்னு கொடுக்காம டைப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி கொடுக்கணும். பிரிண்ட் டைப் ப்ராக்கெட்டுக்குள்ள எக்ஸ்ன்னு கொடுக்கணும். கொடுத்தோம்னா அந்த மாறியினுடைய தரவு வகையை நாங்கள் பிரிண்ட் பண்ணிக்கொள்ள ஏறி. சரிதானே? பிரிண்ட் எக்ஸ் என்று கொடுத்தால் எக்ஸ் பிரிண்ட் ஆகும். பட் டைப் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுக்குறேன். அவை நாங்கள் எங்களுக்கு அவுட்புட் வந்துட்டு கிளாஸ் இன்ட் அப்படின்னு சொல்லி வருது. கிளாஸ் இன்ட். இதை நான் கோடிங் எழுதி குறிச்சு கொள்ளுங்க. இப்படி தான் அவுட்புட் வரும். அவை இந்த ப்ராக்கெட் வந்துட்டு ப்ராக்கெட்னா சிறிது பெரிது அடையாளம் தான் வரும். கிளாஸ் சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ள இன்ட். இது இப்படி தான் அவுட்புட் வரும். ஆகவே எக்ஸினுடைய டைப் டேட்டா டைப் வந்துட்டு இன்ட்டாக இருக்கும். எக்ஸ் சமன் 5.6. இப்போ வந்துட்டு டேட்டா டைப் என்னவாக இருக்கும்? பிரிண்ட் டைப் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்தா என்ன டேட்டா டைப் வரும்? float. ஃப்ளோட் வரும். என்ன ஃப்ளோட். ஆகவே கிளாஸ் வந்துட்டு ஃப்ளோட் அப்படின்னு சொல்லி வரும். ஏன்னா தசம எண்கள் வந்தால் எங்களை தரவு வகை வந்துட்டு ஃப்ளோட். ஆகவே கிளாஸ் ஃப்ளோட் தான் இதுக்கான அவுட்புட்டாக இருக்கும். எக்ஸ் சமன் ஹலோன்னு சொல்லி இருக்குது. பிரிண்ட் டைப் ஆஃப் எக்ஸ். அப்போ இதுக்கான அவுட்புட் என்ன? string. ஸ்ட்ரிங் வரும். என்ன ஸ்ட்ரிங். ஆகவே நான் ரன் கொடுக்குறேன். அப்போ எஸ்டிஆர்னு சொல்லித்தான் வரும். நாங்கள் ஸ்ட்ரிங்குக்கு வந்து நாங்கள் பைத்தனில் பயன்படுத்துகிறது வந்துட்டு எஸ்டிஆர்னு சொல்லி கிளாஸ் எஸ்டிஆர்னு சொல்லி வரும். சரி தானே? ஹலோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். எக்ஸாமன் ட்ரூ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். எக்ஸாமன் ட்ரூ. ட்ரூ கொடுக்கும்போது ட்ரூ ஃபால்ஸ் நீங்கள் பாவிக்கலாம். கட்டாயம் டி வந்து கேபிட்டலாக இருக்கணும். ஃபால்ஸ் பாவிக்கும்போது எஃப் வந்து கேபிட்டலாக இருக்கும். இருந்தால் தான் ட்ரூ ஃபால்ஸ்ன்றதை நாங்கள் பாவிக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா டேட்டா டைப் என்ன? எக்ஸ்ட்ரா டேட்டா டைப் இது பூலியன் அப்படின்னு சொல்லி சொல்றது. ட்ரூ ஃபால்ஸ் நாங்கள் சொல்லுவோம் பூலியன் டேட்டா டைப். அதுக்கு நாங்கள் பூல் அப்படின்னு சொல்லி வரும். பூலியனுக்கு வரும் பூல் அப்படின்னு சொல்லி வரும். ட்ரூ பாவிக்கலாம் அல்லது ஃபால்ஸும் பாவிக்கலாம். இங்கே எக்ஸுக்கு பதிலாக ஃபால்ஸ் பாவிக்கும் போதும் கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கணும், எஃப் வந்து கேபிட்டலாக இருக்கணும். இருந்தால்தான் உங்களுக்கு எரர் வராமல் வரும். இல்லை சிம்பிள் எஃப் போட்டாலும் உங்களுக்கு எரர் வரும். சரிதானே? அவை ட்ரூ ஃபால்ஸ் நீங்கள் பைத்தனில் பாவிக்கும் போது கட்டாயம் கேபிட்டல் முதலாவது எழுத்து கேபிட்டல், மற்றெல்லாம் சிம்பிளாக இருக்கணும். ஏன்னா கேஸ் சென்சிட்டிவ் உங்களுக்கு தெரியும். பைத்தன் வந்து கேஸ் சென்சிட்டிவ். சிம்பிள் கேபிட்டல் பிழையாகினாலும் எரர் வரும். இதுவும் பூலியனாக இருக்கும். சரிதானே? அடுத்து நாங்கள் அந்த லிஸ்ட் டப்புள் அடுத்த டிக்ஷனரி செட் இதெல்லாம் நாங்கள் வந்து விரிவாக படிப்போம். சரிதானே? ஆகவே இது வந்து டேட்டா டைப்ன்றது விட என்ன நான் ஃபால்ஸுக்கு இங்கே டபுள் கொட்டேஷன் பாவிக்கிறேன். இப்போ எக்ஸ்ட்ரா டேட்டா டைப் என்ன? string. ஸ்ட்ரிங். சரிதானே? நாங்கள் வந்துட்டு ஃபால்ஸ்னு தனியாக கொடுத்தா தான் பூலியன் எடுக்கும். டபுள் கொட்டேஷன் அல்லது நீங்கள் சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ள எது கொடுத்தாலும் அதில் டேட்டா டைப்பாக எடுக்கும் ஸ்ட்ரிங் தான் எடுக்கும். கிளாஸ் ஸ்ட்ரிங் தான் வரும். டபுள் கொட்டேஷனுக்குள்ள 5 கொடுக்குறேன். இப்போ டேட்டா டைப் என்னப்ப? இப்போ டைப் string தான். ஸ்ட்ரிங் தான். சரிதானே? ஸ்ட்ரிங் தான்.
நாங்கள் வந்துட்டு 5 மாத்திரம் கொடுத்தா தான் அது இன்டீஜர் எடுக்கும். இது வந்துட்டு மேற்கோள் குறிக்குள்ள கொடுக்குற அவ்வளவும் வந்துட்டு டேட்டா டைப் வந்துட்டு ஸ்ட்ரிங்காக எடுக்கும். அது நம்பர் இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி, சிங்கிள் கொட்டேஷன் அல்லது டபுள் கொட்டேஷன்கள் ஒரு பெருமானத்தை வழங்கும் போது அது ஸ்ட்ரிங்காக எடுக்கும். இவ்வளவு கிளியரா? நான் ஒரு டேட்டா டைப் இன்னொரு டேட்டா டைப்பாக நாங்கள் என்ன செய்யலாம், சேஞ்ச் பண்ணிக்கொள்ள இயலும். இப்போ எக்ஸ் சமன் 5ன்னு சொல்லியிருக்கு, இதுக்கு நான் y சமன் கொடுக்குறேன். உங்களுக்கு தெரியும் எக்ஸ் டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங்காக இருக்குது, நான் இன்டீஜராக மாற்றலாம். இன்டீஜர் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ எக்ஸ் டேட்டா டைப் உங்களுக்கு தெரியும் ஸ்ட்ரிங். இப்போ yன்ற ஒரு மாதிரி உருவாக்குறேன், அது வந்துட்டு எக்ஸை வந்துட்டு இன்டீஜராக மாற்றுறோம். ஆக y டேட்டா டைப் இப்போ என்னவாக மாறும்? y டேட்டா டைப் என்னவாக மாறிடும்? இப்போ இன்டீஜராக மாறும். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். 5ன்ற இப்போ வந்துட்டு yன்றது எக்ஸை இன்டீஜராக மாற்றுறது தான் y பிரிண்ட் பண்ணுறேன், வந்துட்டு எங்களுக்கு 5ன்னு சொல்லி வருது. சரிதானே? எக்ஸை பிரிண்ட் பண்ணுவோம். இப்போ எக்ஸும் 5 5 தானே இருக்கு. ஆனால் எக்ஸ்ட்ரா டேட்டா டைப் டைப் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்தேன்னு சொன்னால் டைப் ஆஃப் எக்ஸ் கொடுக்குறேன். நான் இங்கே வந்து டைப் ஆஃப் y கொடுக்குறேன். எக்ஸ்ன்றது 5ஆக இருக்குது, yன்றது இன்டீஜராக எக்ஸை மாற்றிருக்கிறோம். சரி தானே? ரெண்டுக்கும் 5 தான் அவுட்புட் வருது. இப்போ டைப் ஆஃப் எக்ஸ் என்ன, டைப் ஆஃப் y என்ன? இப்போ எக்ஸ் ஸ்ட்ரிங் ஆகவும் y int ஆகும். எக்ஸ்ர டேட்டா டைப் வந்துட்டு ஸ்ட்ரிங், yர டேட்டா டைப் வந்துட்டு இன்டீஜராக என்ன செய்யும், மாறும். சரி தானே? கிளாஸ் ஸ்ட்ரிங் தான் எக்ஸ் வந்துட்டு yர டேட்டா டைப் வந்துட்டு இன்டீஜராக மாறும். கிளியரா? இப்போ நான் அந்த z சமன் கொடுக்குறேன், அதை நான் ஃப்ளோட்டாக மாற்றுறேன். ஃப்ளோட் ஆஃப் எக்ஸ். இப்போ ஃப்ளோட்டாக மாற்றினால் இப்போ z டேட்டா டைப் என்ன? z டேட்டா டைப் என்னவாக மாறும்? அப்போ எக்ஸ்ன்றது ஸ்ட்ரிங்காக இருக்குது, z வந்துட்டு அதை நான் ஃப்ளோட்டாக மாற்றுறேன். நான் இப்போ z பிரிண்ட் பண்ணுறேன். ஃப்ளோட்டாக மாற்றி நாங்கள் அதை பிரிண்ட் பண்ணுறோம். 5.0 சொல்லி வருது. அது ஃப்ளோட்டாக மாறி இருக்குது. அவை z டேட்டா டைப் என்னவாக மாறி இருக்குன்னு சொன்னால், இப்போ டைப் ஆஃப் zன்னு கொடுத்தேன்னு சொன்னால் அப்போ z வந்துட்டு இப்போ z பெருமானம் 5.0 மாறி இருக்குது. z டேட்டா டைப் வந்துட்டு ஃப்ளோட்டாக மாற்றப்பட்டிருக்கு. இது கிளியரா? அவை நாங்கள் ஒரு ஸ்ட்ரிங்கை இன்டீஜராகவும் மாற்றலாம், ஃப்ளோட்டாகவும் மாற்ற இயலும். சரிதானே? இப்போ அது ஸ்ட்ரிங்காகத்தான் அது இருந்தது. இப்போ நான் கொடுக்குறேன் இதை, இப்போ ஒரு இன்டீஜரே கொடுக்குறேன். இப்போ இன்டீஜர்னு கொடுத்தா நான் அதை திரும்ப இன்டீஜராக மாற்றினாலும் அது இன்டீஜராகத்தான் இருக்கும். இப்போ நான் இதை திரும்ப ஸ்ட்ரிங்காக மாற்றுறேன். சரிதானே? ஸ்ட்ரிங்காக மாற்றுறேன். வைல்டு டேட்டா டைப் இப்போ என்னப்பா? ஸ்ட்ரிங். 4ன்றது வந்துட்டு இன்டீஜராக இருக்குது. எக்ஸ்ட்ரா டேட்டா டைப் என்ன? இப்போ எக்ஸ்ட்ரா டேட்டா டைப் என்னவாக இருக்குது? இன்டீஜர். வைல்டு டேட்டா டைப் என்னவாக மாறும்? வைல்டு மாறிட ஸ்ட்ரிங்காக மாறும். z டேட்டா டைப் என்னவாக மாறும்? ஃப்ளோட்டாக மாறும். இப்போ நான் y பிரிண்ட் பண்ணுறேன். y பிரிண்ட் பண்ணினாலும் எங்களுக்கு 4 தான் வரும், ஆனால் ஸ்ட்ரிங் 4.
சரிதானே? நான் Z பிரிண்ட் பண்றேன். Z பிரிண்ட் பண்ண எங்களுக்கு என்ன விட வரும்? 4.0 4.0 வரும். என்றால் அது வந்து ஃப்ளோட்டாக மாறுது. ஆகவே நாங்கள் Z பிரிண்ட் பண்றோம். 4.0 வரும். டைப் ஆஃப் Z கொடுத்தோம்னு சொன்னால் ஃப்ளோட்னு சொல்லி வரும். டைப் ஆஃப் Z வந்துட்டு டேட்டா டைப் காண்றது தான் டைப் ஆஃப் Z கொடுப்போம். டைப் ஆஃப் Z கொடுத்தால் Z டேட்டா டைப் ஃப்ளோட்டாக மாறிடுச்சு. கிளியரா? இங்க வந்துட்டு நான் 4.9 கொடுக்குறேன். 4.9 4.9 கொடுத்திருக்கிறேன். 4.9 கொடுத்திருக்கிறேன். அதை நான் இப்ப அப்போ எக்ஸ்ட்ரா டேட்டா டைப் என்ன? இப்ப எக்ஸ் 4.9 இருந்தால் டேட்டா டைப் என்ன? ஃப்ளோட். சரி, இப்போ நான் y சமன் இன்டீஜர் ஆஃப் எக்ஸ்னு கொடுக்குறேன். அந்த ஃப்ளோட்டை வந்துட்டு நான் இன்டீஜராக என்ன செய்கிறேன்? மாற்றுறேன். மாற்றினால் எங்களுக்கு என்ன அவுட்புட் வரும்? 4.9 இன்டீஜராக மாறினால் என்ன அவுட்புட்? 4.9 ஃப்ளோட்டாக இருக்குது. அதை நான் இன்டீஜராக மாற்றுறேன். மாற்றிட்டு பிரிண்ட் பண்ணுறேன் அந்த வையை. வைட பெருமானம் என்ன? இப்போ என்னவாக இருக்கும்? என்னவாகி? வைட பெருமானம் 4 என்ற பெருமானமாக என்ன செய்ய போகுது? மாறப்போகுது. இன்டீஜராக மாறும். இங்கே மட்டம் தட்டாது. மட்டம் தட்டினா நாங்கள் 5ன்னு போடக்கூடாது. இன்டீஜராக மாற்றும் போது அந்த தசம் அப்படியே இல்லாமல் போய் முழு பெருமானம் தான் வரும். சரிதானே? 4 தான் வரும். அவை 4.2 கொடுத்தாலும் 4 தான். 4 வந்தாலே எங்களுக்கு ஃப்ளோட்டை இன்டீஜராக மாற்றும் போது எங்களுக்கு 4 தான் விட வரும். சரிதானே? ஆன்சர் வரும். வைட பெருமானம் 4. டைப் ஆஃப் வைன்னு கொடுத்தோம்னு சொன்னால் டைப் ஆஃப் வைன்னு கொடுத்தோம்னு சொன்னால் அது வந்துட்டு டேட்டா டைப் வந்துட்டு இன்டீஜராக மாறிக்கொள்ளும். சரிதானே? ஃப்ளோட்டில் இருக்குது. அதை நான் இன்டீஜருக்கு மாற்றுறேன். இவ்வாறு நாங்கள் வந்துட்டு என்ன செய்யலாம்? ஒரு டேட்டா டைப் இன்னொரு டேட்டா டைப்பாக என்ன செய்யலாம்? மாற்றிக்கொள்ள இயலும். இப்போ நான் வந்துட்டு இது ஃப்ளோட்டை ஸ்ட்ரிங்காக மாற்றிக்கொள்வோம். Z சமன் அப்போ நான் கொடுக்கணும் ஸ்ட்ரிங் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி கொடுக்கணும். ஸ்ட்ரிங் ஆஃப் எக்ஸ்ன்ற பெருமானத்தை நான் ஸ்ட்ரிங்காக மாற்றி அது Z-க்குள்ள கொண்டு போய் சேமிக்கிறேன். ஆகவே Z வந்துட்டு என்ன செய்யும்? Z டேட்டா டைப் வந்துட்டு எங்களுக்கு ஸ்ட்ரிங்காக மாறிடும். சரிதானே? Z நாங்கள் பிரிண்ட் பண்ணினாலும் அந்த பெருமானம் வரும். ஆனால் ஸ்ட்ரிங்காக இருக்கும். கிளியரா? ஓகேயா? நான் கொடுக்குறேன் பிரிண்ட் Z plus 4. இதுக்கு என்ன விட வரும்? print Z plus 4. எரர் வரும். என்ன? ஏன் எரர் வரும்? ஸ்ட்ரிங்கும் இன்டீஜரும் கூட்டிப்படாது. ஸ்ட்ரிங்கையும் இன்டீஜரையும் கூட்டே இல்லாது. Zன்றது ஒரு ஸ்ட்ரிங், 4ன்றது ஒரு இன்டீஜர். ஆகவே கூட்டிப்படாது. எரர் வரும். அப்போ அது போல கொள்ளணும் நீங்க. சரிதானே? எரர் வரும். இப்போ Z plus ஆயின்னு கொடுக்குறேன். என்ன அவுட்புட் வரும்? நாலு தசம் 2 ஹாயிண்டா? 4.2 ஹாயிண்ட் வரும். என்றால் Zன்றது ஒரு ஸ்ட்ரிங் தானே. ஸ்ட்ரிங் 2 கூட்டலாம். ரெண்டும் சேர்ந்து வரும். அப்போ ஸ்ட்ரிங் ஆஃப் எக்ஸ் வந்துட்டு 4.2 தானே வரப்போகுது. அந்த 4.2 ஹாயிண்ட் சேர்ந்து 4.2 ஹாயிண்ட் வரும். என்ன? அது அப்படி சேர்ந்து வரும். Z கமா ஹாயிண்ட் கொடுக்குறேன்.
என்ன அவுட்புட்? 4.2 ஸ்பேஸ் ஹாய். 4.2 வந்துட்டு கமா வந்த ஸ்பேஸ் ஒன்று வரும், அதுக்கு பிறகு ஹாய் வரும் என்ன, ஹாய் வரும். 4.2 ஜெட் கமா y என்ன அவுட்புட் வரும்? z கமா y 4.2,4 கமாண்ட் ஒன்று வருமா? இல்ல ஸ்பேஸ் 4.2 ஸ்பேஸ் வந்து 4 வரும், எரர் வராது. கமாவில் வந்து எரர் வராது. நீங்கள் கமா கொடுத்து எதையும் கொடுக்கலாம், இன்டீஜர் வந்துட்டு வர இன்டீஜர் ஸ்ட்ரிங் எல்லாம் கலந்து வரலாம். ஏன்டா வந்துட்டு கமா கொடுக்குறோம், நாங்கள் ஸ்பேஸ் வரணுன்றதுக்காக தான் கமா கொடுக்குறோம். ப்ளஸ் கூட்டல் கழித்தல் அப்படி பார்க்கும்போது தான் எங்களுக்கு எரர் வரும். அப்போ இதுக்கு எரர் வராது. நீங்கள் வந்துட்டு இதுக்குள்ள இந்த ZYன்றது என்ன டேட்டா டைப்பாக வையும், அது பிரச்சனை இல்லை. கமா பாய்க்கும்போது இந்த ஜெட்ன்ற பெருமானம் வந்து அப்புறம் ஸ்பேஸ் வந்து வை வரும். Z வந்துட்டு 4.2 வைட பெருமானம் 4 என 4.2 ஸ்பேஸ் ஒன்று வந்து 4 வரும். சரிதானே? ரைட். இப்படி இதுதான் நாங்கள் டேட்டா டைப் பார்த்தோம். தரவு வகைகள் இன்னொரு தரவு வகையாக எப்படி மாற்றிக்கொள்றதுன்னு சொல்லி பார்த்தோம். சரிதானே? ரைட். நம்பர் டேட்டா டைப்ல இன்டீஜர் ஃப்ளோட் இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கிறோம். அவை எக்ஸ்ன்றது x=1 இன்டீஜராக இருக்கும், y=2.8 என்றால் ஃப்ளோட்டாக இருக்கும். சரிதானே? அவை நாங்கள் டைப் ஆஃப்ன்றது தான் டேட்டா டைப்பை பார்க்குறதுக்கு பயன்படுத்துறது. அவை இன்டீஜர்ன்றது உங்களுக்கு தெரியும், நிறைய எண்கள், இது எல்லாமே இன்டீஜர் தான். ஒன்று உண்டாலும் இன்டீஜர் தான். எவ்வளோ பெரிய எண்ணாக இருந்தாலும் முழு எண்ணாக இருந்தால் இன்டீஜராகத்தான் இருக்கும். மைனஸ்ல வரலாம், மறைப்பெருமானங்களும் இன்டீஜர் தான், தசம் வராது. அப்போ இது எல்லாமே டேட்டா டைப் வந்துட்டு இன்டீஜர்னு சொல்லி வரும். ஃப்ளோட்ன்றது உங்களுக்கு தெரியும், தசம எண்கள். அது 1.1 இருக்கலாம், 1.0 என்றாலும் அதுவும் ஃப்ளோட் தான். தசம் வந்தால் ஃப்ளோட் தான். 35.9 அப்போ மறையில் வந்தாலும் அது வந்துட்டு ஃப்ளோட்டாகத்தான் இருக்கும். சரிதானே? அப்போ இது மூணுடையும் டேட்டா டைப் வந்துட்டு ஃப்ளோட்டாக இருக்கும். ரைட். இப்போ அடுத்தது அப்போ நம்பர்ன்றது நாங்கள் பார்த்துட்டோம். அடுத்தது நீங்கள் ஸ்ட்ரிங் தொடர்பாக பார்ப்போம். ஸ்ட்ரிங் போட்டுக்கோங்க, பைத்தன் ஸ்ட்ரிங். இப்போ ஸ்ட்ரிங்கில் தான் நாங்கள் கொஞ்சம் மேலதிகமாக பார்க்கணும். பைத்தன் ஸ்ட்ரிங். இப்போ ஸ்ட்ரிங்னால உங்களுக்கு தெரியும் என்ன, ஸ்ட்ரிங் சொல்கிறது வந்துட்டு நாங்கள் டபுள் கொட்டேஷன் அல்லது சிங்கிள் கொட்டேஷன் பார்ப்போம். இப்போ நான் உதாரணமாக I am from Sri Lankaன்னு கொடுக்குறேன். அப்போ இது ஒரு எக்ஸ்ட்ரா டேட்டா டைப் என்ன? இப்போ ஸ்ட்ரிங்காக இருக்கும். பிரிண்ட் டெக்ஸ்ட்னு கொடுத்தோம்னால் I am from Sri Lankaன்னு சொல்லி வரும். சரியா? I am from Sri Lankaன்னு சொல்லி வரும். பட் இங்கே பிரச்சனை இல்லை. இப்போ இது வந்து நாங்கள் டபுள் கொட்டேஷனும் பயன்படுத்தலாம், ஸ்ட்ரிங்கு சிங்கிள் கொட்டேஷனும் பயன்படுத்தலாம்னு சொன்னேன். சரிதானே? இப்போ இங்கே ஐஎம்ன்றது நாங்கள் வந்துட்டு இந்த அப்போஸ்ட்ரோஃபி பயன்படுத்துறதாக இருந்தால் ஐஎம். இப்போ வந்து நான் டபுள் கொட்டேஷன் நான் ஸ்ட்ரிங்கு பயன்படுத்தினேன், உள்ளுக்கும் சிங்கிள் கொட்டேஷன் பயன்படுத்திக்கிறேன் அப்போஸ்ட்ரோஃபி. எவ்வாறு நீங்கள் பயன்படுத்தலாம், பிரச்சனை இல்லை. இப்போ பிரிண்ட் டெக்ஸ்ட் பயன்படுத்தினால் ஐ எம் ஃப்ரம் ஸ்ரீலங்கான்னு வரும். இவ்வாறு அப்போஸ்ட்ரோஃபி பயன்படுத்த இருக்கிற சந்தர்ப்பத்தில் நீங்கள் வெளியே சிங்கிள் கொட்டேஷன் பயன்படுத்தினால் என்ன நடக்கும்? எரர் வரும். சரிதானே? நீங்கள் உள்ளுக்கு வந்துட்டு அப்போஸ்ட்ரோஃபி இப்படி சிங்கிள் கொட்டேஷன் ஏதாவது பயன்படுத்தணுமாக இருந்தால் வெளியில் நீங்கள் டபுள் கொட்டேஷன் தான் பயன்படுத்தணும். பயன்படுத்தினா தான் அதை எடுக்கும். ஏன்னா இதுவும் சிங்கிள் கொட்டேஷன், இங்கேயும் சிங்கிள் கொட்டேஷன் உள்ளுக்கும் இருந்தால் அப்போ இதை தான் ஸ்ட்ரிங் எடுக்க பார்க்கும். அப்போ இங்கால எரர் வரும். அப்போ இங்கே இப்படி ரன் பண்ணினால் எரர் வரும். இந்த ஒவ்வொன்றுக்கும் என்ன எரர் வரும்ன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எம்சிக்யூவில் கேட்கும்போது எரர் வருமா, அவுட்புட் வருமா, என்ன அவுட்புட் வரும்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இது கிளியராக?
எனக்கு உள்ளுக்கு வந்துட்டு ஒரு சிங்கிள் கொட்டேஷன் அதாவது எஃபோஸ்ட்ரி பயன்படுத்தணுமாக இருந்தால் நீங்கள் வெளியில் ஸ்ட்ரிங்கை டிஃபைன் பண்ணுறதுக்கு நீங்கள் டபுள் கொட்டேஷன் பயன்படுத்தி கொள்ளணும். அப்போ தான் எரர் வராமல் வரும். நீங்கள் உள்ளுக்கு டபுள் கொட்டேஷன் பயன்படுத்த வேண்டிய சந்தர்ப்பம் வரலாம் சில நேரம். இப்போ இதை வந்து நான் ஃப்ரம்மை வந்துட்டு சரிதானே ஏதாவது நீங்கள் ஹைலைட் பண்ணி காட்டுறதாக இருந்தால் இப்படி டபுள் கொட்டேஷன் பயன்படுத்துவீங்க தானே. இப்போ ஃப்ரம்மை நீங்கள் வந்துட்டு டபுள் கொட்டேஷனுக்கு யாராவது சொன்ன கூற்றாக இருந்தாலும் டபுள் கொட்டேஷன் பயன்படுத்தும். இவ்வாறு டபுள் கொட்டேஷன் உள்ளுக்கு நீங்கள் பயன்படுத்துவதாக இருந்தால் வெளியில் நீங்கள் ஸ்ட்ரிங்கை டிஃபைன் பண்ணுறதுக்கு சிங்கிள் கொட்டேஷன் பயன்படுத்தணும். வெளியிலே டபுள் கொட்டேஷன் பயன்படுத்தி இருந்தால் இதுக்கு எரர் வரும். அவை உள்ளுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு சொல்ல ஹைலைட் பண்ணுறதுக்கு டபுள் கொட்டேஷன் பயன்படுத்துறதாக இருந்தால் வெளியில் ஸ்ட்ரிங்கை டிஃபைன் பண்ணுறதுக்கு நீங்கள் சிங்கிள் கொட்டேஷன் பயன்படுத்தலாம், வேறுபாடு வரும். அப்போ தான் எரர் வராமல் இருக்கும். இப்போ ஐ எம் ஃப்ரம் ஸ்ரீலங்கான்னு சொல்லி வரும். இது கிளியரா? டபுள் கொட்டேஷன் சிங்கிள் கொட்டேஷன் பயன்படுத்தலாம், இரண்டுக்கும் பிரச்சனை இல்லை ஸ்ட்ரிங்குக்கு. ஆனால் அந்த ஸ்ட்ரிங்குக்கு உள்ள டபுள் கொட்டேஷன் ஒன்று வருதுன்னு சொன்னால் நீங்கள் வெளியில் ஸ்ட்ரிங்கை டிஃபைன் பண்ணுறது சிங்கிள் கொட்டேஷன் பயன்படுத்தணும். உள்ளுக்கும் நீங்கள் சிங்கிள் கொட்டேஷன் எஃபோஸ்ட்ரோஃபியல் பயன்படுத்த வேண்டிய சந்தர்ப்பம் இருந்தால் நீங்கள் வெளியில் என்ன செய்யணும், ஸ்ட்ரிங்கை டிஃபைன் பண்ணுறதுக்கு டபுள் கொட்டேஷன் பயன்படுத்தி கொள்கிறோம். இது கிளியரா? ரைட். இப்போ நான் வந்துட்டு ஸ்ட்ரிங்கை டிஃபைன் பண்ணுறது எங்களுக்கு தெரியும். நான் இப்போ இன்னொரு ஸ்ட்ரிங் கொடுக்குறேன், ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். சரி தானே, ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ரைட். அப்போ இப்படி ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்தால் எங்களுக்கு பிரிண்ட் பண்ணும்போது ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லி வரும். இப்போ இது ஒரு டேட்டா டைப் என்னென்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரிங்காக இருக்கும். டைப் ஆஃப் எக்ஸ்னு கொடுத்தோம்னா ஸ்ட்ரிங் கிளாஸ் டிஆர்னு சொல்லி வரும். அது உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்ட்ரிங்கினுடைய மொத்த நீளம் என்ன, மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கை என்னன்னு பார்க்கறதுக்கு சரிதானே லென்த் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் பயன்படுத்தலாம். அதுக்கு நாங்கள் லென்த் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி கொடுக்கணும். எல்இஎன் ப்ராக்கெட்டுக்குள்ள எக்ஸ் வரும், எல்இஎன் எக்ஸ் லென்த் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் பயன்படுத்தலாம். இது என்ன அர்த்தம்னு சொன்னால் எக்ஸ்ன்ற ஒரு ஸ்ட்ரிங், எக்ஸ்ட லென்த் என்ன, நீளம் என்ன என்ன அப்படின்னு சொல்லி வரும். நீளம்னால் எத்தனை எழுத்துக்கள் இருக்குது மொத்தம் அப்படின்றது எண்ணலாம். 12 எப்படி வருது என்றால் H1 2 3 4 5 இந்த ஸ்பேஸையும் ஒரு எழுத்தாக தான் எடுக்கும். சரிதானே? அப்போ 6 டபிள்யூட 7 8 9 10 11 இந்த ஆச்சல் ஆச்சரியக்குறி தானே, அதுவும் ஒரு கேரக்டர் தான். ஆகவே மொத்தம் 12 வருது. அதை குறிச்சுக்கோங்க. லென்த் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்றது ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங்கினுடைய நீளத்தை வந்துட்டு பெற்றுக்கொள்றதுக்கு பயன்படுத்தப்படும். லென்த் ஆஃப் எக்ஸ் தர 5 எப்படி கொடுக்குறேன். அவ லென்த் ஆஃப் எக்ஸ்ன்றது உண்மையிலே இன்டீஜராக தான், லென்த் ஆஃப் எக்ஸ் பெரும்பாலும் ஒரு இன்டீஜராக தான் வந்து சேரும். அதை 5ஆல பெருக்கிறேன். இப்போ இதுக்கு என்ன அவுட்புட் வரும்? என்ன அவுட்புட் வரும்? 60 வரும். லென்த் ஆஃப் எக்ஸ்ன்றது 12, அதை நான் 5ஆல பெருக்கிறேன்னு சொன்னால் அப்போ எப்படி நான் செய்யலாம், அது 60 பெருமானம் வரும். லென்த் ஆஃப் எக்ஸ்ன்றது ஒரு எண் பெருமானத்தை எடுக்குன்றது எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ அதோட நாங்கள் இன்னொரு எண்ணை கூட்டலாம் கழிக்கலாம் பெருக்க ஏழும். சரிதானே? கூட்டல் 5ன்னு சொன்னால் இப்போ இது வந்துட்டு 12, இதில் பெருமானம் 12 எங்களுக்கு தெரியும். லென்த் ஆஃப் எக்ஸ்னா நீ பார்த்து 12 எடுக்கணும், அதோட 5 கூட்டிப்படும். அப்போ இதுவும் இன்டீஜர் இதுவும் இன்டீஜர் தானே, 2 இன்டீஜர் கூட்டிப்படலாம். அவை 12 மஞ்சும் 17. அவை லென்த் ஆஃப் எக்ஸ்ன்றதுக்கு ஒரு இன்டீஜர் பெருமானம் தான் அவுட்புட்டாக வரும். சரிதானே? முழுவன் பெருமானம் தான் வரும். எண்ணிக்கை வந்து முழுவனில் தான் வரும். அந்த முழுவனோட நீங்கள் என்ன கூட்டல் கழித்தல் பெருக்கல் செய்யறதாலும் செய்யலாம். அப்போ லென்த் ஆஃப் எக்ஸ்ன்றது எண் பெருமானமாக வரும்ன்றது தெரிஞ்சுக்கணும். சரியா? ரைட். இப்போ இந்த ஸ்ட்ரிங்குக்கு வந்துட்டு இண்டெக்ஸ் இருக்குது, சுட்டிகள் இருக்குதுன்னு சொல்லி சுட்டிகள்னு சொல்லி இருக்குது. இப்போ சுட்டி அப்படின்னு சொன்னால் என்னென்றால் இது ஒரு இதனுடைய சுட்டி வந்துட்டு இந்த முதலாவது எழுத்தினுடைய சுட்டி நாங்கள் சொல்லுவோம் பூஜ்ஜியம், பூஜ்ஜியமாவது சுட்டி.
இந்த ஈய சொல்லுவோம் முதலாவது இதுல சுட்டி பெருமானம் 1. இந்த எல்லிட சுட்டி பெருமானம் 2 இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் 2. இதனுடைய சுட்டி பெருமானம் 3, இது 4, இப்படி போகும். இந்த ஸ்பேஸுக்குரிய இடப்பெருமானம் 5ஆக இருக்கு. டபிள்யூனுடைய இடப்பெருமானம் அப்ப இந்த இடப்பெருமானம்ன்றது 6, சுட்டி வந்துட்டு 6, ஓன்ற சுட்டி வந்துட்டு 7, ஆர்ட வந்துட்டு 8,